பாத்தீங்கன்னா ஃபைனான்சியரை பார்த்து பேசுறதுக்காக போயிருந்தாங்க. அவரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு ஃபைனலா கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது உன் புருஷன் அவ்வளோ வீராப்பா பொல்லாப்பா போனா இப்ப உன்ன அனுப்பி விட்டுருக்கானா அப்படின்னு. நான் இங்க வந்திருக்கிறதே அவருக்கு தெரியாது, ஆனா நான் வந்ததையும் நீங்க அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாங்க. என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவருக்கு கார் ஓட்டுறதுக்கு திரும்பவும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஃபைனான்சியர் வந்துட்டு உன் புருஷன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் அது நடக்கும், அதுக்குமே நிறைய நிபந்தனைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அவருக்கு பதிலு நான் வேணா உங்க காலில் விழுறேன் அப்படின்னு காலில் விழுறாங்க. ஆனா உன் பக்குவம் உன் புருஷனுக்கு இல்லையே, சரி என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. மீனாவுக்கு இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஜயா ரவி கிட்ட பேசி வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. அவர் வந்துட்டு ஸ்ருதியும் வந்தாதான் என்னால வர முடியும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆனவன் நீ உன்னை மட்டும் வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன் அம்மா ஒன்னும் கொடுமைக்காரி இல்லடா, கூட்டிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரவி ரொம்ப சந்தோஷமா ஸ்ருதி கிட்ட போய் சொல்றாங்க. ஸ்ருதி வந்து நமக்கு பிரைவசி இருக்குமா அந்த வீட்டுல அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. இல்ல நீ தயவு செஞ்சு வா, கான்ஃபர்மைஸ் ஆயிடலாம், அதுக்கப்புறம் வேணா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி சம்மதிச்சு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீனா ஃபைனான்சியரை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது சாப்பாட்டுல பள்ளி விழுந்த அந்த கலவரம் நடந்துட்டு இருக்கு. மீனா எங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது அவங்க சொல்றதை எல்லாம் திருடு முடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட போயிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னா அதுவுமே பொய்ன்னு முத்துவுக்கு தெரிய வருது. ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மீனா வேலை உண்மையா சொன்னாலும் கண்டிப்பா திட்டுவாங்க அப்படின்ற பயத்துலதான் சொல்லாம இருக்காங்க. ஆனா ஃபைனலா சொல்லவே வச்சிடுறாங்க. இதனாலதான் இங்கதான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வாங்கி கட்டிக்கிறாங்க நம்ம மீனா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்குள்ள வரும்போது முத்து கடுமையா கண்டிக்கிறாங்க, வரவே கூடாதுன்னு சொல்லி. விஜயா சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க.